அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்ததற்கு புதிய ஆதாரம் கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்ததற்கு புதிய ஆதாரம் கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கச்சத்தீவை இந்தியா தக்க வைத்துக் கொள்ள காரணம் இருந்தும் காங்கிரஸ் அலட்சியம் காட்டியதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்ததற்கு புதிய ஆதாரம் கிடைத்துள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். கூடுதல் விவரங்கள். அஸ்வினி, வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக கச்சத்தீவை தாரை வார்த்த காங்கிரஸ் என்று பிரதமர் மோடி குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்ததற்கு புதிய ஆதாரம் கிடைத்துள்ளது என பிரதமர் மோடி தெரிவித்திருக்கிறார். கச்சத்தீவை இந்தியா தக்க வைத்துக் கொள்ள காரணம் இருந்தும் காங்கிரஸ் அலட்சியம் காட்டியதாக அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். கச்சத்தீவு உரிமையை விட்டுக் கொடுக்க தனக்கு தயக்கமில்லை என நேரு கூறியிருக்கிறார் என்று பிரதமர் மோடி சுட்டி காண்பித்து பதிவை இட்டிருக்கின்றார். காங்கிரஸ் தலைவர்களின் தவறான முடிவால் கச்சத்தீவை நாம் இழந்து விட்டோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். வரலாறு ஆவண அடிப்படையில் கச்சத்தீவு இந்தியாவுக்கே சொந்தமாக இருந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வலுவான ஆதாரங்கள், சான்றுகள் இருந்தும் கச்சத்தீவை நாம் இழந்துள்ளோம் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். காங்கிரசின் தவறான முடிவால் தமிழக மீனவர்கள் தினசரி துன்பம் அடையக்கூடிய சூழல் ஏற்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆர்டிஐ மூலம் அண்ணாமலை பெற்ற தகவல் உண்மையை வெளிப்படுத்தும் வகையில் உள்ளது என பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். இந்த கச்சத்தீவு விவகாரம் என்பது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தேர்தல் நேரங்களில் இது மிகப்பெரிய பேசு பொருளாக ஆவது வழக்கம். ஏனென்றால் இந்த கச்சத்தீவு காரணமாகத்தான் தமிழ்நாட்டு மீனவர்கள், குறிப்பாக ராமேஸ்வரம் உள்ளிட்ட இடங்கள், அந்த பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்கள், இலங்கையை சேர்ந்த அந்த ராணுவ வீரர்கள், அங்க இருக்கக்கூடிய அந்த கடற்படை போலீசார் ஆகியோரிடம் சிக்கி தவிக்கக்கூடிய தங்களுடைய உடைமைகள் எல்லாம் இழக்கக்கூடிய சூழல் அவ்வப்போது ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த விவகாரம் என்பது தமிழ்நாட்டிற்கு அந்த கச்சத்தீவு சாதகமாக இருந்தால் நம்முடைய மீனவர்களுக்கு அது ஒரு பெரும் பயனாக இருக்கும் என்பது அரசியல் கட்சியினருடைய கருத்து. அதே நேரத்தில் அதனை விட்டு கொடுத்தது யார், யாரால் கச்சத்தீவு இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு சொந்தமானது என்று ஒரு பெரும் பேசுபொருள் இருந்து கொண்டே இருக்கிறது. இருதரப்பிலும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி இது சம்பந்தமான ஒரு முக்கியமான பதிவு ஒன்றை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் இட்டிருக்கிறார். புதிய தகவல்கள் கிடைத்திருப்பதாகவும் கச்சத்தீவை காங்கிரஸ் தாரை வார்த்ததற்கு புதிய ஆதாரம் கிடைத்துள்ளது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இது குற்றச்சாட்டாகவும் ஒரு புகாராகவும் தன்னுடைய சமூக வலைதளத்திலே பதிவிட்டிருக்கின்றார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.